திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் கூறுகிறார், செந்தில் வீற்றிருக்கும் வேலவனின் திருநாமத்தை நான் சொல்லும் கணக்கில் உச்சரித்தால் நான் சந்திக்கும் அனைத்து சோதனைகளும் கரைந்துவிடும். நான் திருச்செந்தூர் ஆண்டவரின் திருநாமத்தை உச்சரிக்கும் கணக்கில் எனக்கு வந்த மற்றும் எனக்கு வரப்போகும் எனது கர்ம வினைகளால் ஏற்படும் தீய விளைவுகளும் மறைந்துவிடும். புனித சாம்பலை விபூதி பூசி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு எந்த பக்கத்தில் இருந்தும் பயம் இருக்காது. வந்த வினையும் வருகிற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. நக்கீரர் திருச்செந்தூருக்கு திருச்சீரல்வாய் என்று மற்றொரு பெயரை சொல்கிறார். திருமுருகாற்றுப்படையில்தான் முதலாக நக்கீரர் தமிழகத்தில் உள்ள முருகனின் சிறப்பு தலங்களை பட்டியலிட்டு வகைப்படுத்தினார். அவர் காட்டிய பாதை காரணமாகவே தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு என்ற பெயரில் முருகனின் 6 தலங்கள் முதன்மை சிறப்பை பெற்றன. அவற்றை பக்தர்கள் கடைபிடிக்கத் தொடங்கியதும் முருகனின் அறுபடை வீடு யாத்திரை உருவானது. தமிழகத்தில் எந்த ஒரு கடவுளுக்கும் அதற்கு முன்பு இப்படி சிறப்பு தலங்கள் வகைப்படுத்தப்படவில்லை. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு உருவான பிறகுதான் மற்ற கடவுள்களுக்கும் சிறப்பு தலங்கள் உருவானது. அந்த வகையில் முருகப்பெருமானால் உருவான திருமுருகாற்றுப்படை தனி சிறப்பு பெற்றிருக்கிறது. முருகனின் தோற்றத்தையும் பெருமையையும் சொல்லும் இந்த நூல் மூலம் திருச்செந்தூர் முருகன் தனது சிறப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். நக்கீரர் காட்டிய வழியில் நாமும் முருகப்பெருமானை வழிபட்டால் நக்கீரருக்கு கிடைத்தது போல நிலையான இன்பம் நிச்சயம் நமக்கும் கிடைக்கும்.